ஓம் சாந்தி. நாம் மிகப்பெரிய கைவினைஞராக இருக்கும் ஆத்மா. நாம் தந்தையின் சந்திப்பு விழாவினை கொண்டாடும் ஆத்மா. நாம் கதாநாயகனாக இருக்கும் ஆத்மா. மிக கொடூர நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இதற்காகத்தான் நாம் தந்தையை அழைத்தோம். முழு உலகத்தையும் புதியதாக மாற்றும் கைவினையை நாம் செய்கின்றோம். நினைவு யாத்திரையினால் புதிய உலகத்தை நாம் உருவாக்குகின்றோம். நாம் புதிய உலகத்தை வடிவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி இருக்கின்றது. நாம் தான் இந்த சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகின்றோம். நாம் சிவத்தந்தையை நினைவு செய்கின்றோம். தந்தை மிக மிக தொலைதூர தேசத்தில் இருக்கக்கூடியவர். அவரே வந்து நமக்கு ஸ்ரீமத் தருகின்றார். நாம் ஸ்ரீமத் படி நடப்பதால் உயர்ந்த தேவதையாக ஆகின்றோம். தேவதைகளின் ராஜ்யம் முழுவதும் உருவாகிக் கொண்டிருக்கின்றது. நாம் இங்கே அமர்ந்து கொண்டு தேவி தேவதைகளின் ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பகவான் நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார். ஆசிரியராகவும் படிக்க வைக்கின்றார். பிறகு உடன் அழைத்துச் செல்கிறார். சத்கதியும் அளிக்கின்றார். நாம் சிவத்தந்தையின் குழந்தைகள். நமக்கு தந்தை சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு உரிமை இருக்கின்றது. மரணம் எதிரிலேயே காத்திருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு இந்த சரீரத்தை ஏற்று நடித்துக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமான விஷயம் தந்தை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்வதாகும். தந்தையை நினைவு செய்வதால் நம்முடைய பாவங்கள் விலகிப் போகின்றது. மேலும் சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். நாம் பலமுறை 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியிருக்கின்றோம். ஞானத்தை அளிப்பவர் ஒருவரே, வேறு யாரும் கிடையாது. சத்கதி அளிப்பவரும் ஒரே ஒரு தந்தைதான். புதைக்குழியிலிருந்து அனைவரையும் தந்தை வெளியே எடுக்கின்றார். தந்தை நம்முடைய கீழ்ப்படிந்த வேலைக்காரனாக இருக்கின்றார். தந்தை நம்மை லட்சுமி
நாராயணன் போன்று மாற்றுகின்றார். மீண்டும் நாம் அரைக்கல்பத்திற்கு ராஜ்யம் செய்வோம். இப்பொழுது நேரம் மிக குறைவாக இருக்கின்றது. நம்முடையது மிக பெரியதிலும் பெரிய யாத்திரையாகும். நாம் பதித்த உலகத்திலிருந்து பாவன உலகத்திற்கு செல்கின்றோம். தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். ஏழை குழந்தைகளை பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைகின்றார். வயதான பெண்கள் வருவதை பார்த்து தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. எப்போதும் தூய்மையாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தையே. நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக இந்த நரகத்திலிருந்து நம்முடைய புத்தி யோகத்தை எடுத்து விடுகின்றோம். நாம் மிகவும் நல்ல கைவினைஞர்கள். நாம் குப்த வேஷத்தில் நம்முடைய சொர்க்கத்தை உருவாக்குகின்றோம். இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த சொர்க்கத்தை பலமுறை உருவாக்கியிருக்கிறோம். ராஜ்யத்தை அடைந்திருக்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம். மேலும் மற்றவர்களுக்கும் கூறுகின்றோம். சிவ தந்தை மற்றும் ஆஸ்தியை நிச்சயமாக நினைவு செய்கின்றோம். தந்தை உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்து வந்திருக்கின்றார். அதனால் நாம் தூய்மையாக மாறுகின்றோம். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக நன்கு தாரணை செய்கின்றோம். நாம் தொல்லையிலிருந்து நமது மனம் புத்தியை விலக்கிக் கொள்கின்றோம். நாம் பறவையாகி மலையை கடந்து மேல் நோக்கி பறந்து செல்கின்றோம். அப்போதே மலையும் நமக்கு சுலபமாக அனுபவமாகின்றது. தொல்லைமிகு உலகில் தொல்லைகள் வந்தே தீரும். நாம் விலகி இருப்பதால் சந்திப்பின் விழாவினை கொண்டாடுகின்றோம். தந்தை சொல்வதை நன்கு கேட்டு பிறகு கூறுகின்றோம். உலகிய விஷயங்களில் நம்முடைய நேரத்தை இழக்காமல் இருக்கின்றோம். தந்தையின் நினைவில் கண்களை திறந்து அமர்கின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்தில் வருவதற்காக படிப்பை நன்கு படிக்கின்றோம். மனம் புத்தியை சச்சரவுகளிலிருந்து விலக்கி தந்தையின் சந்திப்பு விழாவினை கொண்டாடக்கூடிய ஆத்மா நாம். இந்த மாபெரும் நாடக மேடையில் சதா
நாயகனாக நடிக்கும் கதாநாயகன் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.